ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட்செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர் ஒர்க்குனால் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்க்குறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்சர்னால் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போயிட்டு இருக்கவங்களும் சரி, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கவங்களும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்கனாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலும் சரி, உங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? அதனால் அதை பற்றி தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை BuyMote. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா BuyMoteோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் BuyMoteோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா BuyMoteல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து BuyMote ஆப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி BuyMote ஆப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் BuyMote. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், வேறு கம்பெனிஸுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். சரிங்களா? ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும் ஒரு எம்ப்ளாய்டாக மட்டும் ஒர்க் பண்ணாமல் வேறு கிளைண்ட்ஸுக்கு வேறு கம்பெனிக்கு வந்து நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் இந்த டைமில் தான் ஒர்க் பண்ணணும், இந்த அப்படிலாம் 9 to 5 இந்த டைமில் தான், சேம் டைமில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? உங்களோட ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? வேறு கிளைண்ட்ஸு, வேறு கம்பெனி, அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஃப்ரீலான்சர்ன்றது. நிறையா ஆஃபர்ஸாக இருக்கட்டும், நிறையா சர்வீஸு, சரிங்களா? நிறையா வந்து அந்த கம்பெனிக்கு வந்து நிறையா இந்த மாதிரி ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரைட்டிங் பண்ணி கொடுக்குறது, டிசைனிங் பண்ணி கொடுக்குறது, சரிங்களா? ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கன்சல்ட்டிங், சரிங்களா? அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி நிறையா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீலான்சர் ரிலேட்டடாக தான் வரும். சரிங்களா?
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரீலான்சர்ன்றது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வேறு ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கு இன்கமும் பத்தாது, ஆனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகாது. சரிங்களா? நீங்கள் அந்த டைமில் வந்து உங்களோட டைம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணாலும் அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான இன்கம்ன்றது உங்களால் வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியாது. சரிங்களா? இதுவே நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேவ் ஆகும். சரிங்களா? நீங்கள் உங்களோட டைம் சேவ் ஆகிறது எப்படின்னா, உங்களால் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு வந்து சேம் டைமில் வந்து உங்களால் ஒர்க்கு பண்ண முடியும். ஒரு சிம்பிள் ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னும்போது நீங்கள் மற்ற கம்பெனிக்கு உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? இது நீங்கள் ஒரு கம்பெனியில் மட்டும் எம்ப்ளாயீஸாக இருக்கிறீங்கன்னா உங்களால் வந்து அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? ஆனால் அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் நிறையா ப்ராஃபிட்ன்றதை எடுத்துப்பாங்க. இதுவே நீங்கள் உங்களோட ஓன் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்டை வச்சு மட்டும் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இதுவே அந்த ஃப்ரீலான்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கமிஷன் பேஸில் தான் உங்களோட எஃபர்ட் அண்ட் டேலண்ட்டை பொறுத்து உங்களால் ஹையாகவே ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட டைமும் சேவ் ஆகும். சரிங்களா? உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆச்சுன்னா உங்களால் இன்னும் நிறையா கம்பெனிக்கு வந்து நிறையா கிளைண்ட்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். இன்னும் டைம் சேவ் இருக்கும்போது இன்னும் உங்களால் ஒரு ஹை இன்கம்ன்றது ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு இன்கம் தான் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கு இருக்கட்டும் நிறையா படிக்கிறோம் எல்லாமே. சரிங்களா? ஆனால் இந்த ஃப்ரீலான்ஸரை வந்து யாரும் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ்க்கு அண்டியாச்சும் ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டே ஃப்ரீலான்ஸராக வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அதை வந்து ஓரளவுக்கு அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் ஃபோக்கஸ்டாக வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பிராண்டோட லோகோ வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. சரிங்களா? ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் சோர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோகோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும். சரிங்களா? ஏதாவது ஒரு பிளாக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வெப்சைட்டு பிளாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது. சரிங்களா? ஒரு அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒரு ஆப்பை வந்து ஒரு பில்ட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணி கொடுக்குறது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர்ன்றது தான் வரும். அதுக்குண்டான எஜுகேஷனை மட்டும் அவங்க வந்து கற்றுக்கிட்டாலே போதும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேலண்ட்டை வந்து யாரும் எடுத்துக்க முடியாது. சரிங்களா? அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களுக்காண்டி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்காம நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அங்கே லேபர் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர்ன்றதப்போ அவங்கள வந்து யாரும் கொஸ்டின் கேட்க போட கிடையாது. நீங்கள் உங்களோட ஒர்க்கு எப்படி இருக்குதோ அதுக்கு உண்டானதான் அதுக்கு உண்டான கமிஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா இன்கம் கிடைக்கும். ஆனால் ஒர்க்கில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் நல்லா பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ன்றது ஒரு ஒர்க்கிங்கில் வந்து வரும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான இன்கம் வரும். சப்போஸ் நல்லா பண்ணி கொடுக்கலாம் அதுலேருந்து அவங்களுக்கு அது நம்மளை வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, எது இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அப்படின்னும்போது அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்தே வந்து பண்ணிக்கலாம். நமக்கு ஜஸ்ட் ஒரு லேப்டாப் மொபைல்ஸ் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 to 5 ஜாப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயே ஆகணும். அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருதுன்னா கண்டிப்பாக போய் ஆகணும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பண்ண முடியும். சரிங்களா? அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதோட பெனிஃபிட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதையும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர்னால் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போது ஃப்ரீலான்சர்னால் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். இங்கே தான் போய் ஒர்க் பண்ணணும், இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்களும் சரி, உங்களோட ஓன் பிளேஸில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் டு
நமக்கு ஃப்ரீடம் டு ஜூஸ் கிளைண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக வந்து உங்களால் வந்து இருக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களால் வந்து அந்த இதை வந்து பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? ஒரு லேபர் மாதிரி, ஒரு ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரீடமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி பேச முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க்கு வேணும். சரிங்களா? அப்படின்றது வந்து நீங்கள் வந்து நல்லா கிளியராகவே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா? அவங்க வந்து உங்களால் வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து லேபர் கிடையாது, அவங்களுக்காண்டி ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காண்டி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்கம் வந்து பொட்டென்ஷியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஹையராகவே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஜாப் மட்டும் பண்ணுறத விட வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஹையராகவே ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களோட சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிளைண்ட்ஸு கூட வந்து பார்த்திங்கன்னா சேம் டைமில் வந்து உங்களால் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக வந்து பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரேட்ஸ் வந்து கெயின்ஸ் வந்து நிறையாவே வந்து பண்ண முடியும். உங்களோட ரேட்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே க்ரோத் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையா ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நிறையா ஃபாஸ்டர் ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களோட ஸ்கில்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நல்லா வந்து ஸ்பீடாக ஆகும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸுக்கு நிறையா நெகோசியேஷன், இந்த மாதிரி கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், நிறையா மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஸ்கில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஒரு ஒர்க் லைஃப் வந்து உங்களால் நல்லாவே பேலன்ஸ் பண்ண முடியும். இதை பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த நீங்கள் நார்மல் லைஃப்பில் இருக்கிற ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? உங்களை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓன் இண்டிபெண்டன்ஸ், நீங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கலாம். நீங்கள் தான் வந்து பாஸு. சரிங்களா? அதாவது நீங்கள் தான் பாஸு. உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது மேனேஜ்மெண்ட் இருக்கணும், ரெண்டல், இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்குன்னு உங்கள் வீட்டிலேருந்து இது பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஓன் ப்ராண்டை வந்து உங்களால் வந்து ரெப்புடேஷன் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு உங்களால் வந்து ரீச் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து டிஜிட்டலாக பண்ணுறதுனால உங்களால் வந்து வேர்ல்டு வைடு வந்து ரீச் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நிறையா பெனிஃபிட்ஸ்ன்றது நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சர்ன்றது இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பிக்கிறாமல் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு இன்கம் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிற முடியும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.